வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்களா, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களும் நல்ல சுகபலத்தோடு இருக்க தேவன் கிருபை செய்வார் என்று நான் தேவனிடம் பிரார்த்தனை பண்ணி கொள்கிறேன். அதே போல் காலையில் எழும்பி இன்றைக்கு 3:45க்கு எழும்பிட்டேன். எழும்பி வேதத்தை படித்து போட்டு அதுக்கு பிறகு சபையார் சரியாக 4:50க்கு அவர்கள் ஒன்லைனில் வந்து எங்களுடைய சபையார் கூடி நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். அதே போல் காலையிலேயே சபையாரோடு ஜெபிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அதுக்கு முதல்ல இது ஒருக்கா காட்டும். இந்த சாக்லேட் வந்து நீங்கள் லிடிலுக்கு போனீங்களா, இந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்டு குத்தே பண்ணி பாருங்க. இது ஜேர்மன்காரன் தான். இது வந்து நட்ஸோட வந்து வருது. குளிர்காலத்தில் இதை போட்டிருக்கிறாங்க. இந்த குளிர்கால ஆஃபர்கள் ஒன்று போடுவாங்க தானே, அதே மாதிரி போட்டிருக்காங்க. கணக்கையில் 1,99 தான். நல்லா இருக்கும் பாருங்கள். அதே போல் இதுக்கு கொண்டு வாங்கியிருந்தேன். இந்த ஃபஃபாம் கொண்டு பார்த்தா இது இலையில் தான் இந்த ஃபஃபாம் அவங்க செய்திருக்கிறாங்க. மிக நல்ல ஒரு வாசமாக இருந்தது. எடுத்து பார்த்தேன், நல்லா இருந்தது. இதுக்கும் பெரிய விலையில் 2,99 தான். அருமையாக இருக்கும். அதாவது வந்து இது இந்த பொடி ஸ்ப்ரே மாதிரி தான் வரும். அது நல்லா இருக்குது. நீங்கள் போனால் பாருங்கள். ரெண்டுமே லிடிலில் தான் இருக்குது. போனால் எடுங்க. லிடில் போனீங்கன்னா ஜெர்மன் கடை பார்த்தா எடுத்தீங்களா எடுக்கலாம். அது உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு காட்டினால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இப்போ போட்டிருக்கிறாங்க. போனால் இதுக்கும் ஆஃபரில் இருக்குன்னு காட்டியிருக்கிறாங்க. போனால் பாருங்கள், அது உங்களுக்கு நலமாக இருக்கும். அதே போல் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்னென்னு கேட்டால், வேலை முடிஞ்சு இன்றைக்கு வந்து லாச்சப்பலுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது. அப்போ கார்லேயே லாச்சப்பலுக்கு விட்டுட்டேன். போயிட்டு வருவோம்னு சொல்லி இழுத்தறிஞ்சு கொண்டு போய் டக்கண்டு தலைக்கு மேலே வேலை இருந்தது. எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சு போட்டு டக்கண்டு எங்களுடைய டொசியர்களை எல்லாம் வந்து டிரான்ஸ்லேட்டன் பண்ண வேண்டிய தேவை இருந்தது. எல்லாம் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு அங்கேயே ஒரு லோயருடைய ஒரு அலுவலை பார்க்க வேண்டியிருந்தது. அப்போ 2 வயதுக்கு மூத்த அண்ணாக்களை அந்த அலுவலை சந்தித்து என்னுடைய நண்பன் தான் ஏற்படுத்தியிருந்தான். போய் பார் நீ என்று சொல்லி நம்பரை போட்டிருந்தான். அடித்து அங்கே போயிட்டு நல்லபடியாக அதுகளெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ வந்து டொசியர்கள் எல்லாம் எப்படி என்று கேட்டால், எல்லாம் வழக்குகளுக்கு வந்த டொசியர்கள் எல்லாம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் வந்த விடயங்களை எல்லாம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து பார்த்தால் வழக்கு கொஞ்சம் என்ன சொல்வது, வழக்கு ஒவ்வொரு விடயத்தை குறித்து ஒவ்வொரு விடயங்கள் எழுதப்பட்டிருக்குது. அப்போ எழுதப்பட்டிருக்கிற விடயங்கள் என்னென்று சொல்லி தமிழில் படிக்கும் பொழுது கொஞ்சம் என்ன செய்வது, கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் நோத்தான் செய்யும். பரவாயில்ல, அதை பெருசுபடுத்தினால் நாங்கள் போக வேண்டிய இலக்குகளுக்கு போக முடியாது. இதில் என்ன விஷயம் என்று கேட்டால், வழக்க படித்து பார்த்தா பிறகு மனசில் ஒன்று தான் யோசித்தேன், இப்படியும் மனுஷர்கள் வாழ்கிறார்களா என்ற ஒரு இதுதான். ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் விடயத்துக்கு வரையில்லை, அவியல் தங்களுடைய பக்கத்தால் முடிச்சிட்டினா இனித்தான் நாங்கள் தொடங்க போகிறோம். ஏனென்று கேட்டால் ஒரு விஷயம் சொல்லட்டா, அது வேதம் சொல்லுது, எங்கே முடியுதுண்டு நீ நினைக்கிறியோ அங்கே தான் நான் தொடங்குறேன். தேவனை நீ தொடங்க போகிறேன். எப்படி தொடங்குவார், எப்படி முடிப்பாருண்டு அவற்றை கரத்திலான் இருக்குது. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். நாங்களும் வந்து ஃப்ரான்ஸில் 17 வருஷம், இங்கேயும் எத்தனை வெள்ளத்தறியலை பார்த்துருப்போம், எத்தனை பேரோட நாங்கள் வேலை செய்து வந்திருப்போம், வெள்ளக்காரரோட. அப்போ வந்து எங்களுக்கு ஒரு இறுக்கம் ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யணும்? அவர்கள் தங்களை பாதுகாக்க நினைக்கிற மாதிரி நாங்கள் எங்களை பாதுகாக்கத்தானே வேணும். குறை நினைச்சு கொள்ளக்கூடாது. அப்போ நாங்களும் வந்து என்ன செய்தோம்னு கேட்டால், ரைட் ஓகே இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டு உடனேயே ஒரு இடத்துக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது எனக்கு டிரான்ஸ்லேஷன் அக்காவும் உடனே அந்த இடத்தில் தொடர்பு கொள்ள வச்சு எல்லாத்தையும் கதைச்சி பேசி முடித்தால் எல்லாமே சரியாக இருக்கிறது. நீங்களே உங்களுக்கு எதுவான அலுவலை பாருங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். ஓகே, அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே நாங்கள் அந்த உரையாடல்களை வச்சுருந்தோம். ஏறக்குறைய 1 மணி நேரம் வரும், அப்படித்தான் இருக்கும். முடித்து போட்டு பார்த்தால் நேரமும் மட்டுமட்டாகுது. சரி டீ குடிப்போம் என்று பார்த்தால் மழை தூர தொடங்கிட்டுது. டீ குடித்து கொண்டு நின்றால் ரோட்டுகள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற நேரங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், எங்கட இடத்துக்குள்ள வரைகளை ரோட்டுகளை பூட்டிடுவாங்க. இதெல்லாம் சாத்தியப்படாதுன்னு சொல்லி போட்டு காரில் ஏறி இருந்து ஒரே எளிமையாக இழுத்து கொண்டு வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு டக்குன்னு ஒரு குளியலை போட்டுட்டு இனித்தான் ஒரு டீ ஒன்று வச்சு குடிச்சிட்டு அதுக்கு பிறகுதான் பைபிளோட கொஞ்ச நேரம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன். இப்போ என்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து கொண்டிருக்கேன்னு சொன்னால், நாங்கள் வரும்பொழுது எங்களுடைய பாதை வழியாக வந்த ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கங்கு போய் ஒவ்வொருவரும் செட்டில் ஆகிட்டார்கள். அப்போ நாங்களும் இந்த நாட்டுக்கு வந்ததின் நோக்கம் என்ன? நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் மேலே உயரணும், நாங்கள் நல்லொரு டெவலப்மெண்ட்டுக்கு வரணும் என்று சொல்லித்தான் நாங்கள் வந்தோம். அப்போ வந்தால் முதல்ல நாங்கள் என்ன செய்ய வேணும்?
கேஸ் எழுத வேணும். யாருக்கு கேஸ் எழுத வேணும்? சித்தப்பா பெரியப்பாக கேஸ் எழுதுறது. அரசாங்கத்துக்கு ஒஃப்ரான்ற இடத்துக்கு கேஸ் எழுதணும். கேஸ் எழுதும் பொழுது நாங்கள் எப்படி எழுதினோம்? என்னுடைய விடயங்கள் இப்படித்தான், எனக்கு மனைவி இருக்கிறார், எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லாம் இந்தந்த நாடுகளில் வசிக்கிறார்கள், எனக்கு நாட்டில் இன்னென்ன சூழ்நிலை என்று சொல்லித்தானே நாங்கள் எழுதுவோம். அந்த விடயங்களை படித்து விட்டு எழுதி ஒருவர் தந்தால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நாங்கள் எங்கே செய்வோம்? ஒஃப்ராவுக்கு அனுப்பி வைப்போம். அப்போ ஒஃப்ராவுக்கு அனுப்பினால் எழுதினவர் வந்து கதைப்பாரா? கிடையாது. அப்போ எங்களை எடுத்து விட்டவர் வந்து கதைப்பாரா? கிடையாது. அப்போ அதில் யார் கதைக்கோணும்? நான் தான் கதைக்கணும். அதே போல் ஒவ்வொருத்தரும் தங்களுக்காக தாங்கள் தான் கதைக்கணும். அதிலேயே கதைச்சி நாங்கள் ஒஃப்ராவிலேயே விசாவை வாங்கி கொண்டு வெளியே வந்த ஆக்கள் என்று சொன்னால், எங்களுக்கு நீங்கள் போட்ட கேஸுக்கு நாங்கள் உங்களுக்கு பதிலாக ஒரு அன்பளிப்பு தர வேண்டாமா? நிச்சயம் தருவம். படிவாக காத்து கொண்டிருங்க. அதுக்குரிய ஆயத்தங்கள் எல்லாம் நடந்து கொண்டு நீங்கள் செய்த வேலை ஒரு தேவையற்ற வேலை, ஆனால் செய்துட்டீங்கள். இனி ஒன்றும் செய்ய இயலாது. ஆனால் இதில் ஒரு விடயத்தை குறிப்பிடணும் என்னென்னு கேட்டால், நான் இங்கே வந்து 17 வருடமாக ஃப்ரான்ஸில் இருக்கிறேன். என்னுடைய உறவுகள் எல்லாம் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நான் உறவுகள்கிட்ட வந்து ஒரு தரையும் குறையும் சொல்ல மாட்டேன், ஒரு தரோடையும் டெலிஃபோன் அடிச்சும் கதைக்க மாட்டேன், ஒரு தரட்டையும் வந்து உதவி எண்ணும் கேட்க மாட்டேன். ஆனால் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு மண்டை இடியில் ஒரு மனுஷன்கிட்ட போய் ஒரு 2000 வாங்கி போட்டேன். இதுதான் உண்மை. ஒரு 2000 வாங்கிட்டேன். ஆனால் வந்து சொல்லப்பட்ட டைமுக்குள்ள கிளியர் பண்ணுறதுக்கு ஆயத்தப்படுத்திட்டேன். அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விசர் மென்டாலிட்டியாக வந்து பெரிய ஒரு இறுக்கத்தை கொடுத்துட்டு, அதை குறித்து எனக்கு சரியான ஒரு மண்டடியாக இருந்தது. இப்போ இந்த இந்த கேஸுகள் வேற இந்த கேஸுகளோட போயிருக்கலாம். அதுகளெல்லாம் கொடுத்து அதுகளெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அதுகளெல்லாம் அங்கங்கே கிடைக்க வேண்டிய மாதிரி என்னுடைய தம்பி என்று சொல்லி நண்பர் என்றவரிடம் எல்லாமே செட்டில் பண்ணியாச்சு. ஆனால் அந்த அந்த தொகையை எடுக்காமல் விட்டிருந்தால் சில பிரச்சனைகள் பெரிதாக வந்திருக்காது. ரைட்டு, ஓகே, அவர்களை நல்லது செய்யத்தானே நினைச்சிருக்கிறார்கள், கெட்டது செய்ய இல்லையே. இவர்களே சந்தோஷமாக இருக்க வேண்டிய இவருடைய சந்தோஷத்தை நாங்களும் இருக்கா பிடுங்கி பார்ப்போம்னு பிடுங்கியாச்சு தானே. எல்லாருக்கும் சந்தோஷம். இப்போ என்ன விஷயம் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதுக்குள்ள நல்ல சுவாரஸ்யமான கதை இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். இப்போ வழக்கு முடிய விட்டு இந்த வழக்கில் நான் வெளியே வந்துடுவேன். இப்போ நான் எதிர்பார்ட்டிக்கு செய்ய போகிற விஷயத்தை நீங்கள் கவனிக்க இல்லை. அவையில நீ என்ன செய்ய போயின்னு தெரியுமா? டாக்குமெண்ட்ஸ் தூக்க போயினா. எங்கே தூக்க போயினா? எங்கெங்கே தூக்கணுமோ அங்கங்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தூக்க போயினா. நீங்கள் யோசிச்சிருக்கணும் ஒரு விடயத்தை செய்யக்கில்ல, இப்படி நாங்கள் செய்கிறது இது பிள்ளை. இதுக்கும் ஒரு விஷயம் நாங்கள் 6வது ஒரு பெரியாக்களை வச்சு இதை கதைப்போம்ட்டு நாங்கள் உங்களுக்கு நல்ல மனுஷரை தந்த நாங்கள் இல்லை ஒரு பேசி பாருங்கன்னு சொல்லி நீங்கள் அங்கே என்ன செய்வீர்கள்? நீங்கள் பாட்டு பாடுகிறீர்கள் அவர்கள் வந்திருக்கும் பொழுது. இங்கே சொல்லுவார்கள் கூடுதலாக கதைக்கிறேன்னா நாதஸ்வரம் வாசிக்கிறார்கள். நீங்கள் நாதஸ்வரம் வாசித்தீங்க. அப்போ எல்லாத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு தானே இருந்த நாங்கள். இனி நீங்கள் வாங்கோ வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் வடிவாக எல்லாத்தையும் கதைச்சி செய்யுங்கோ. உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து கதை கேட்கல. ஏன்னு கேட்டால் நாங்களும் இப்படி செய்த நாங்கள் தானே, அதுதானே அவையிலும் செய்யணும்னு நினைப்பினா தப்பாக நினைக்கக்கூடாது. இந்த கொஞ்சம் அமைதியாயிட்டேன். ஏன்னு கேட்டால் 1.5 மணி நேரம் காருக்குள்ளே இருந்தது. அதோட வந்து குளிரின் லேசாக இருக்குது. சோபாஸ் காருக்குள்ள ஓடிக்கொண்டிருந்தது. சரியான அந்தரமாக போயிட்டுது. அப்போ வந்து இந்த விஷயத்தையும் இதில் பகிர்ந்துட்டு நீ என்ன செய்ய போகிறேன்? இனி வாய்வுலையும் இருக்கா பார்த்துட்டு ஜெபிச்சு போட்டு நல்லபடியாக நித்திரை உள்ள போகிறேன். நித்திரை கொண்டுட்டு விடிய எழும்பி என்ன செய்யணும்? விடிய வேலைக்கு போகணும். விடிய வேலை முடிய அடுத்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போகணும். அப்படியே அடிவட்டி சூடடிக்கிற மாதிரி தான் இருக்கு ரெஸ்டாரண்ட் வேலை. நீங்களும் நல்ல சுகபலமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குது. ஆனால் தேவையில்லாத வழிகளை தெரிவு செய்து கொண்டு உங்களையும் நீங்கள் நிம்மதியை இழக்க பண்ணி மற்றவர்களே நிம்மதி இழக்க பண்ணி வாழாதீங்க. பிடித்தால் பயணப்படுங்கள், பிடிக்கவில்லை என்றால் பயணத்தை நிறுத்தி விடுங்கள். அவ்வளவுதான். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு விடுமுறைக்கு போகிறீங்க, டிக்கெட் பார்க்குறீங்க. டிக்கெட்டுக்கு வந்து 200 ரூபா கூட இருக்குது. இல்லை இந்த 200 ரூபாய்க்கு இந்த டிக்கெட் சரி வரான்னு என்ன செய்கிறீங்க? அடுத்த ட்ரெயினை பார்க்குறீங்க. அப்படி நீங்கள் ஒரு விடயத்திலையும் பிடித்ததை செய்து கொண்டு பிடிக்காதை விடுவது தானே. இதை விட்டுட்டு போய் நீங்கள் வழக்கில் போய் நின்று கொண்டு தேவையற்ற விடயங்கள் எல்லாம் சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பு வேணும் தான், இல்லையென்று இல்லை. ஏனென்று கேட்டால் நாங்கள் இப்போ ஜான தந்தத்தோடு தானே திரிகிறோம். ஆற குத்தலாம், ஆற கிழிக்கலாம்ண்டு. அப்போ உங்களுக்கு பாதுகாப்பு வேணும். உங்களோட பாதுகாப்பை நல்லபடியாக பலப்படுத்துங்க. அரணுகளை போடுங்க.
தேவன் சொல்கிற போல் பெரிய அரணுகளை கட்டுங்கோ, கட்டி நீங்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கோ. அதே போல் நானும் உங்களுக்கு இந்த விஷயத்தை அமைதியாக தான் சொல்லியிருக்கிறேன். என்ன வன்னி மழை துளிகள் அண்ணா இன்றைக்கு வந்து இந்த விடயத்தை இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க, எல்லாம் நல்லதுக்கு தான். அதே போல் எனக்கு நண்பர்கள் ஃபோன் அடித்திருந்தீர்கள். உண்மையிலேயே எனக்கு ஃபோனில் கதைக்கக்கூடிய சிச்சுவேஷன்கள் இல்லை. யூடியூப், ஃபேஸ்புக்கை பாருங்கள், உங்களுக்கு ஒவ்வொரு விடயங்களையும் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அது உங்களுக்கு நலமாக இருக்கும். அவசியம் பார்க்க வேண்டியாக்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். இன்றைக்கு கா ஆளை காணையிலேண்டு இன்னொரு 10 நிமிஷத்தில் ஏற்றிடுவேன் பாருங்கள். உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு நன்றி வணக்கம் என்பதும் அனைவருக்கும்.